கைஸ் மேல இருக்கிற சம படிங்க. 3 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகள்னு சொல்லிட்டாங்க. கணக்கிட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசமும் கொடுத்துட்டாங்க. ரூபாய் 183 அப்படின்னு 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. 5% ஆண்டு வட்டி விகிதத்தில் கிடைத்தால் அசலின் மதிப்பு கேட்கறாங்க. பி வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 18,000, 8,000, 24,000, 30,000. ஸோ இது வந்து 2 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு வந்து சிம்பிளான ஒரு ஃபார்முலா தான். அதாவது 2 இயர்ஸ் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே 2 இயர்ஸ் டிஃபரெண்ட் அப்படின்னா PR ஸ்கொயர் டிவைட் பை 100 ஸ்கொயர். இதில் நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு இப்போ என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு இதெல்லாம் சால்வ் பண்ண கிடைச்சிடும். இப்போ 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 ஆண்டுகள் 3 இயர்ஸ் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்னன்னா அதே PR ஸ்கொயர் போட்டுக்கோங்க இன்ட்டு 300 பிளஸ் ஆர் போட்டுக்கோங்க. இது ஒன்று தான் எக்ஸ்ட்ரா. கீழே வந்து 100 ஸ்கொயருக்கு பதிலாக 100 கியூப். ஸோ இந்த 2 ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள டிஃபரன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இந்த அதிகபட்சம் இந்த 3 வருஷம் 2 வருஷம் அப்படி தான் கேட்பாங்க. ஸோ இப்போ 3 இயர்ஸ் நம்ம கேட்டதுனால இந்த ஃபார்முலா நம்ம எடுத்துக்கணும். ஸோ நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் தான் தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு 5ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 5 ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். உள்ள வந்து 300 அப்படியே இருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக ஆருக்கு பதிலாக நம்ம வந்து அதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், 5ன்னு போடணும். டிவைடட் பை 100 கியூப். இதை மறந்துடக்கூடாது. இந்த பக்கம் 183 இருக்கு. ஏன்னா வித்தியாசம் நமக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பிரின்சிபல் அமௌண்ட் தான். ஸோ இப்போ சால்வ் பண்ணலாமா? ஸோ பி இன்ட்டு 5 இன்ட்டு 5 உள்ளுக்குள்ள 305 ஆயிரும். கீழே வந்து 100 இன்ட்டு 100 இன்ட்டு 100 நம்ம பிரிச்சு எடுக்கலாம். ஸோ 1 5 அடிச்சு போடலாம். 25 100 1 5 4 5 20ன்னு வச்சுக்கலாம். ஸோ மேலே இப்போ என்ன இருக்கு, 305 இருக்கு. ஸோ இதுலேயே 5 இது 5 அடிக்கலாம். 25 100 6 5 30 1 5 5. ஸோ இப்போ ஒரு பக்கம் வேல்யூவில் வச்சுட்டு நமக்கு தேவையான வேலை இந்த பக்கம் கொண்டு போகலாமா? இப்போ இங்கே என்ன இருக்குது, 183 இந்த பக்கம் இருக்குது. ஆல்ரெடி இந்த பக்கம் என்ன இருக்குது, 183 இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற அந்த 61 கீழே கொண்டு வரணும்னா டிவைட் ஆயிரும். 61 இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, பி மட்டும் தான் மேலே இருக்கும். 61 கீழே வந்துருச்சு. ஸோ அடுத்தது கீழே 4 இன்ட்டு 20 இன்ட்டு 100ன்னு இருக்கும். ஸோ 4 இன்ட்டு 20 எவ்வளோ, 80. 80 இன்ட்டு 100 என்ன ஆகும், 8000 ஆயிரும். ஸோ 8000 இந்த பக்கம் வந்துச்சுன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே டிவைட் பண்ண வேண்டிய வேல்யூ இருக்குது. ஸோ 1 63 63 3 63 183. ஸோ 8000 இங்கே வரும்போது என்ன ஆகும், மல்டிபிள் இங்கே டிவைடில் இருக்கிறது இங்கே வந்தால் மல்டிபிள் ஆயிரும். ஸோ 3 இன்ட்டு 8000 ஆயிரும் ஈக்குவல் டு பி. இப்போ என்ன வேல்யூ வரும், இது மல்டிபிள் பண்ணால் 24,000. இதுதான் வந்து நமக்கு ஆன்சர். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன, சி. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் தான் மெயின். 2 இயர்ஸ் அப்படின்னா PR ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர். 3 இயர்ஸ் அப்படின்னா அதே PR ஸ்கொயர் தான். கூட என்ன ஆட் பண்ணுறோம், 300 பிளஸ் ஆர் ஆட் பண்ணுறோம். கீழே வந்து 100 கியூப் அப்படிங்கிறத ஆட் பண்ணுறோம். இதை மறந்துடவே கூடாது. கண்டிப்பாக இது எக்ஸாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரீல் சேவ் பண்ணி வைக்கிறது இல்லாமல் நீங்கள் நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஃபார்முலாவை. ஆல் தி பெஸ்ட்.